பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தை செப்பனியா 3:15. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? இந்த வார்த்தையின் வண்ணமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பலவிதமான தீங்கின் பாதையில் கடன் பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? இயேசு உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை அணுகாது. எல்லா பாடுகளையும் பிரச்சனைகளையும் எளிதில் மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க, உங்கள் சமாதானத்தை கெடுக்க மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்களா? சத்துருவானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறானா? மந்திர தந்திர கிரியைகளினால தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை அணுகாது. எப்படி நம் தேவன் நம் நடுவில் வாசம் பண்ண முடியும் என்றால், எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடு, உத்தமமான உண்மையான செம்மையான இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணி எல்லா தீங்கிற்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தது போல உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வேலியடைத்து உங்களுக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் தம்முடைய அக்கினி மதிலாய் தம்முடைய சிறகால் மூடி பாதுகாப்பார். நீங்கள் எங்கு போனாலும் வந்தாலும் ஆண்டவருடைய செட்டைகளில் மறைவில் வைத்து உங்களை காப்பார். யோபுவை போல உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, வேதம் வாசிக்க மறக்காதேயுங்கள். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இசைந்து வாழ பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். இவ்வளவு நாள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா தீங்கிற்கும், தீமையான காரியத்திற்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பார். தீமையை நன்மையாக மாற்றுவார். விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து இனி எந்த சேதமும் தீங்கும் அணுகாமல் உங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவார். நம்ம இசப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் தீமையான பாதையில, தீங்கின் மத்தியில பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், சிறையிருப்புகள் மத்தியில இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். ஒரு நாளும் இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலும் வாசம் பண்ணி இனி எந்த தீங்கும், எந்த சேதமும், எந்த பிசாசின் கிரியைகளும் அணுகாமல், நெருங்காமல், வாதைகள் கூடாரத்தை தொடாமல் பாதுகாத்து கர்த்தரின் ஆளுகையோடு பரிசுத்தமான, வெற்றியுள்ள, மகிமையான, பாதுகாப்பான வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவார்.